ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்க உங்களுக்குமே புரியும். இன்றைக்கி நம்ம பழைய கேஸ் பர்னர் புதுசாக நம்ம மாற்றிடலாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியாக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் மிளகாய் தூளை கொஞ்சம் அதிகமாக நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சாலே ஒரு கொஞ்ச நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும். நாளாக மிளகாய் தூளில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உருண்டை கட்டிக்கும். அப்படி இல்லைனா வண்டு புழு வந்துருங்க. அந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்க மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் தூளை நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா நீங்கள் மிளகாய் தூள் ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. எந்த இடத்துல ஒரு இடத்துல மிளகாய் தூள் கட்டியிருந்தாலும் அந்த மிளகாய் தூளை உடச்சிட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு மிளகாய் தூள் அடி ஃபுல்லாகவே நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்ம கலக்கி வச்சாச்சுங்க. இது போல் நம்ம கலக்கி வச்சாலே மிளகாய் தூள் ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதுவுமே ஆகாது. ரொம்ப நாளைக்கு வண்டு புழு பூச்சி நோலாம்பாடி எதுவுமே ஆகவும் செய்யாதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள ஒரு சொம்பலுக்கு மட்டும் சுடு தண்ணி வச்சு நான் ஊற்றிக்கிட்டுங்க. இதுக்குள்ள நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத டானிக் பாட்டில், எக்ஸ்பைரி முடிஞ்சு போன டானிக் பாட்டில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சு போன டானிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இந்த டானிக் பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டு டானிக் ஃபுல்லாகவே இந்த பாத்திரம் முழுக்க நம்ம சேர்த்துக்கலாங்க. இது போல் நீங்கள் டானிக் சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நம்ம அரை ஸ்பூனுக்கு மட்டும் சோடா சேர்த்துக்கலாங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் போட வந்தாலும் சோடா, அந்த சோடா அரை ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சோடா சேர்த்து லைட்டாக மேலே இது போல் பொங்கி வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாத்திரம் எடுத்து லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. இந்த டிப்பு எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு சிங்குக்குள்ள நைட் டைமில் பாத்திரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த தண்ணியை நீங்கள் இதுக்குள்ளே ஊற்றி விட்டுட்டீங்கன்னா இந்த சிங்க் வழியாக வரக்கூடிய கரப்பான் பூச்சி, புழு பூச்சி, துர்நாற்றம் எதுவுமே வரவே செய்யாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் பழைய கேஸ் பர்னர் இருந்தால் புதுசு போல் மாற்றிடலாங்க. அதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த கேஸ் பர்னர் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கருத்து போயிடுக்குங்க. இந்த அளவுக்கு கருத்து போயிடுச்சுன்னா கேஸ் பர்னர் ரொம்பவே கம்மியாக நெருப்பு எரியும். நிறைய கேஸுமே காலியாகிடுங்க. அந்த மாதிரி கேஸ் பர்னர் நிறைய நெருப்பு காலியாகாமல் இருக்கு, நல்லா பளிச்சுன்னு இருக்கு. மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கேஸ் பர்னர் நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் கப் எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கப் தாங்க நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் புளிச்சு தோசை இருக்கு தானே, அதை நீங்கள் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா புளிச்சு தோசை மாவு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம தோசை நம்ம சேர்த்து விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கு நம்ம இட்லிக்கு போடக்கூடிய சோடா இருக்குது தானே, அது நம்ம ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுவுமே நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வினிகர் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வினிகர் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மூடி போல் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்ககிட்ட வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஈனோ பேக்கெட் வாங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம். வினிகர் நீங்கள் சேர்த்து பின்னாடி நல்லா ஆக்டிவேட் ஆகி மேலே நல்லா நுரப்பொங்கி மாதிரி வருங்க. இது கூடவே நம்ம ஆர்பிக் சேர்த்துக்கலாங்க. ஆர்பிக் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆர்பிக் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு குச்சி வச்சு நமக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த தோசை மாவு, சோடா, அதுக்கப்புறம் ஆர்பிக்கு, வினிகர் ஃபுல்லாகவே நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்ம நல்லாவே கலக்கி விட்டாச்சு. நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குச்சி வச்சுட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி நம்ம வீட்டு கேஸ் பர்னருக்கு தானே பர்னர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பர்னர் முன்னாடி பின்னாடி 2 பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ரொம்ப கருத்து போயிருக்குன்னுட்டு. இந்த பர்னர் நீங்கள் இந்த கப்புக்குள்ளே சொல்யூஷன் ரெடி பண்ண தானே அதுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், 2 பர்னர் நம்ம இதை கப்புக்குள் நம்ம சேர்த்தாச்சு. இதை நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு குச்சி வச்சுட்டு பர்னரை ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இது போல் நல்லா நீங்கள் கலக்கி விட்டு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ இந்த பர்னர் தூக்கி நான் சிங்குக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் ஏதாச்சும் கவர் போட்டுக்கலாங்க. அப்படிலாம் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டால் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் கையிலே க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 2 பர்னர் எடுத்து நான் கீழே வச்சுக்கிறேங்க.
அதுக்கப்புறம் இந்த லிக்விட் நம்ம ரெடி பண்ணணும் தானே, அந்த லிக்விட் நீங்கள் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரப்பு விம் ஜெல் அப்படிலாம் விம் சோப் போட்டுட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சி விடுங்க. அந்த பர்னர் மேலே உள்ள சைடில் எல்லா பக்கம் நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா அழுக்கு எந்த அளவுக்கு இருந்தாலும் சரிங்க ரொம்ப சூப்பராக க்ளீனாகி வந்துடும். அந்த ஓட்டை ஃபுல்லாகவே நிறைய பெரிய பெரிய ஓட்டையாக தெரியும், நல்லா க்ளீனாக இருக்குங்க. நம்ம க்ளீன் பண்ண பார்த்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா கருப்பு அழுக்கு வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி வெளிப்பக்கம் நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்ச பின்னாடி அந்த கேஸ் பர்னர் வெளிப்பக்கம் க்ளீன் பண்ணுறது தானே, அதே போல் உள் பக்கமும் நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்க்க எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் எல்லாமே வெளியே வந்துடுங்க. அதே போல் நம்ம இன்னொரு பர்னர் எடுத்துக்கலாங்க. இன்னொரு பர்னர் எடுத்துட்டு இதே போல் நம்ம 2 பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சிக்கணுங்க. இப்போ நம்ம ரெண்டுமே தேய்ச்சி முடிச்சாச்சு. பர்னர் கீழே நீங்கள் வச்சுட்டு பாருங்க கையில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு. இந்த சிங்க் இருக்குதானே, அந்த சிங்க் உள்ளுக்குள்ள நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ண தானே, அந்த சொல்யூஷன் நீங்கள் சிங்குக்குள்ளே ஊற்றி விட்டுருங்க. சிங்க்குமே நல்லா க்ளீன் ஆயிரும். அதுக்காக தாங்க இப்போ நம்ம இந்த பர்னரை தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி பாருங்க. நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் இன்னைக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கல, லைட்டாக மட்டும்தாங்க தேய்ச்சேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுனே இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் மட்டும்தான் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சேன், ஆனால் கேஸ் வந்து நல்லா பளிச்சுனே இருக்குங்க. இப்போ நம்ம எப்போதும் போல் தண்ணி ஊற்றி நல்லா நம்ம பர்னரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே ஊற்றி நல்லா நம்ம பர்னரை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்த பர்னருக்குமே இப்போ பார்க்குற பர்னருக்குமே உங்களுக்குமே கண்டிப்பாக நல்லா வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ பழைய கேஸ் பர்னராக இருந்தாலும் புதுசு போல் மாற்றிக்கோங்க. இதனால கேஸ் செலவுமே நீங்கள் மிச்சப்படுத்தலாங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்டுக்குள்ளே இட்லி மாவு ஊற்றி வச்சிருக்குங்க. நம்ம நிறைய பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி ஃபஸ்ட்டு பிளேட்டு வேகைக்கும் போது இட்லி நல்லா வெந்து கிடைச்சாலும் மேலே ஃபுல்லாகவே தண்ணி வந்துட்டு அந்த இட்லி ஃபுல்லாகவே நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி இட்லி பிளேட்டுக்குள்ளே இட்லி குழையாமல் வரதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இட்லி கொண்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் அடித்தட்டை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் எப்போதும் போல் எல்லா இட்லி பிளேட்டுமே இது மேலே நீங்கள் வச்சு ஒரு 8 நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு இட்லி ரொம்ப சூப்பராக நம்ம வெந்து எடுத்துக்கலாங்க. அவள் தான் பாருங்க இப்போ 8 நிமிஷம் போல ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணி விட்ட பின்னாடி இட்லி வெந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்தி விட்டு பாருங்க. இட்லி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த பிளேட்டை நீங்கள் அப்படியே எடுத்து கீழே வச்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்டை ஒரு கம்பி வச்சுட்டு அழகாக நம்ம கீழே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அடி பிளேட் இட்லியை பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி போயிருக்காது. தண்ணி அப்படி போயிருந்தாலும் இட்லி கொஞ்சம் கூட குழஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக இட்லி வந்திருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம இட்லி பிளேட்டை கீழே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிட்டு எப்பவும் போல் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.